ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் இயக்கி நடிச்சிட்டு வர மீசை முறுக்கு 2 படத்துல இருந்து ஆரா 10 அவுட் ஆஃப் 10 பாட்டு சமீபத்தில் ரிலீஸ் ஆகிறது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களோட எல்லா பாடல்களை போலவும் இந்த ஆரா 10 அவுட் ஆஃப் 10 பாட்டும் கூட கேட்டவனே பிடிக்கிற பாட்டு இல்ல, கேட்க கேட்க பிடிக்கிற பாட்டு கேட்டகரி சேர்ந்த பாட்டு தான். இந்த பாட்டோட டியூன் அப்படி, லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல இருந்து பல விஷயங்களை பேசலாம். ஆனா இந்த பாட்டை கேட்ட முடிச்ச உடனே எனக்கு தோணுன முதல் விஷயம் என்னன்னா, கிளப்புல மப்புல பாட்டு தான். மீசைய முறுக்கு 2 படத்துல இடம் பிடிச்சிருக்க ஆரா 10 ஆஃப் 10 பாட்டுக்கு எப்போ ரிலீஸ் ஆன கிளப்புல மப்புல பாட்டுக்கு என்ன சம்பந்தம் கூட ஒரு யோசிக்கலாம். நீங்க யோசிக்கிறது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா நம்ம அப்படியே கிளப்புல மப்புல பாடு ரிலீஸ் ஆன காலகட்டத்துக்கு போய் அந்த பாட்டுல இருந்த பாடல் வரிகள் என்ன, அந்த பாட்டு பேசுறத கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கலாம். கிளப்புல மப்புல தெரியிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தவ நாட்டுலன்னு சொல்லி பாட்டு போட்ட திரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் இப்ப இந்த ஆரா 10 அவுட் ஆஃப் 10 பாட்டுல என்ன பண்ணிருக்காரு, அந்த பாட்டுல அவர் என்னென்னலாம் சொல்லியிருந்தாரோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா அதே மாதிரி ஒரு பாட்டு நம்மளால போட்டிருக்காரு. ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா இருக்கும்போது திரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் அந்த கிளப்புல மப்புல பாட்டை போட்டு இருந்தாரு. அதன் பிறகு அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, ஹீரோ ஆயிட்டாரு. அவர் மியூசிக் டைரக்டராகவும் இந்த மாதிரி பாடல்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ நடிச்ச படங்கள்ல இந்த மாதிரி பாட்டு கண்டிப்பா இருந்திருக்கு. அவர் சினிமால மியூசிக் பண்ணப்ப அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள்ல இந்த மாதிரி பாடல்கள் இடம் பிடிச்சப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுனது இல்லை. ஆனா இந்த ஆரா 10 அவுட் ஆஃப் 10 பாட்டை கேட்ட உடனே அந்த கிளப்புல உங்களை பாட்டு தான் முதல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு சிலர் சொல்லலாம், அந்த கிளப்புல மாப்புல பாட்டுலயே ஒரு லிரிக்ஸ் வரும் இல்லையா, எல்லா பொண்ணுங்களையும் குத்து சொல்லவில்லைங்க, என்ன பத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த ஆரா 10 அவுட் ஆஃப் 10 பாட்டை கேட்டு கிளப்புல மாப்புல பாட்டையும் தொடர்ந்து கேட்டு பாருங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத உங்களோட முடிவுக்கு நான் விட்டுறேன். அடுத்து மீசைய முறுக்கு 2 படத்தோட ப்ரோமோ பத்தி நம்ம பேசும்போது, கோ படத்தோட புகழ கோ 2 எடுத்துருச்சு, எந்திரன் படத்தோட புகழ எந்திரன் 2 கெடுத்துருச்சு, பில்லா படத்தோட புகழ பில்லா 2 கெடுத்துருச்சு. அந்த வகையில இந்த மீசைய முறுக்கு 2 படம் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களுக்கு வரமா இருக்குமா இல்ல சாவுமா இருக்குமான்னு கேட்டிருந்தோம். இந்த படத்தோட ப்ரோமோ இப்ப இந்த ஆரா 10 அவுட் ஆஃப் 10 இந்த பாட்டுலாம் கேட்டு முடிச்சப்ப இது ஒருவேளை சாப கேட்டு இருந்தா இருக்குமாட்ட ஒரு எண்ணம் தான் வருது. ஆனா டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர், எக்ஸ்பெக்டட் தி அன்எக்ஸ்பெக்டட் என்ற வகையில திரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் என்னோட கணிப்பு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இந்த மீசைய முறுக்கு 2 படத்துல எந்த மாதிரியான மேஜிக்கை பண்ணிருக்காருன்றத ஒரு திறந்து பார்ப்போம்.